ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா, போன பார்டர் பேக்கில் சொல்லியிருந்தேன் நான் எத்தனை நாளில் தைச்சிருக்கேன், அது எவ்வளோ அமௌண்ட் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் நான் சொல்லவே இல்லை. அதை தான் இந்த வீடியோவில் சொல்லலாம். நான் எத்தனை நாளில் முடித்தேன், நான் எவ்வளோ அமௌண்ட்டு அதுலேருந்து எடுத்தேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் புதன்கிழமை சாயங்காலம் வாங்கின்னு வந்தாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட அவங்க சொன்னது 1000 பேக் வாங்கின்னு வந்தேன், மொத்தம் பார்டர் பேக்கு. அவங்க கேட்டது வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு எனக்கு 500 பேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறமா நான் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வியாழன் வெள்ளி சென்டரில் 1.5 நாள் தான் இருந்துச்சுங்க. இதை நான் எப்படி முடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்னால் வெள்ளிக்கிழமை 300 பேக் தாங்க முடிக்க முடிஞ்சிச்சு. அதோட கால் பண்ணி கேட்டேன் நான். இன்னும் அந்த மாதிரி 300 பேக் தானே முடிஞ்சிச்சு, என்னால் 500 முடியலன்னு. இல்லைங்க, சனிக்கிழமை தான் எனக்கு வேணும், சனிக்கிழமை இதே டைம் 11 மணிக்கு கொடுத்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், எனக்கு 500 வேணும்னாங்க. ஆனால் என்னால் முடியல, ஏன்னா உடம்பு சரியில்லை எனக்கு கொஞ்சம். அதனால் நான் 400 பேக் தாங்க முடிச்சு சனிக்கிழமை காலையில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ரெஸ்ட்டும் எடுத்துட்டேன். சனிக்கிழமை நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு சாயங்காலமாக புடி அடித்து 600 பேக் மீதி எவ்வளோ இருக்கும், 1000 பேக்கில் 400 முடிச்சிட்டேனாக்கா மீதி 600 பேகு. அதை சனிக்கிழமை ஈவினிங் புடி அடித்து கட் பண்ணி வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துட்டேன் நான். நைட்டு 8 மணி வரையும், ஒரு 2 மணி இருக்கும், 2 மணிலேருந்து 8 மணி வரையும் நான் எவ்வளோ ஃபினிஷிங் எடுத்தேன்னா 249 பேக் ஃபினிஷிங் நான் எடுத்துட்டேன். புடியும் ஏற்றி முடிச்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை. ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா 249 பேக் எடுத்துட்டேன். 50 ஒரே பேக் தான் கம்மி. சரி, இப்போதைக்கு இது போதும். இன்னும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 350 தான். நாளைக்கு கண்டிப்பாக என்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னாக்கா 1 ஹவருக்கு 60ன்னு உட்காந்தா கூட கண்டிப்பாக முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு அதோட 8 8:30க்கெலாம் நாங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணி என் தங்கச்சி வச்சுட்டா நான் அதோட இறங்கிட்டேன். நான் மறுநாள் காலையில் உட்காரலான்னு 7 மணிக்கு நான் மிஷினில் உட்காந்தேன். தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, துணி சேர்ந்துட்டு இருந்துச்சு. என் தங்கச்சி இவ்வளோ வேலை சமையல் செஞ்சுன்னு இருக்கா. இப்போ நான் மிஷினில் உட்காந்துட்டேன்னா துணி போடுற வேலையும் தண்ணி அந்த வேலையும் நிற்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1 ஹவர் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கடகடான்னு துணி ஒரு 2 ஈடு போட்டு மிஷினில். அதுக்கப்புறம் 3வது ஈடு நான் உட்காந்துட்டேன். என் தங்கச்சி சமையல் முடிச்சிட்டதுனால அவள் வந்துட்டா. 8 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணிக்குள்ளே 4 மணிக்குள்ளே 350 பேக் ஃபினிஷிங் எடுத்துட்டேங்க. 4 மணிக்கெலாம் ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன், நான் ஃபினிஷிங் எடுத்துட்டேன், இப்போ கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வரல, ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிக்குவேன் எப்பயுமே, எத்தாத்துமான்ட்டுன்னு. அந்த மாதிரி தான் பெண்டல் கட்டினோடனே நான் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி எத்தனை மாட்டோமாங்கண்ணா. அவங்க ஒரு வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. எனக்கு அர்ஜென்ட் விழுந்து தச்சு கொஞ்ச நாள் உட்கார கூட இல்லை, சாப்பிட்டு உடனே உட்காந்துட்டேன். நான் ரெஸ்ட்டு கூட எடுக்கலை. அப்புறமா அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு என்னன்ட்டாங்கன்னா, எனக்கு செவ்வாய்க்கிழமை கொடுங்க பேகு, ஏன்னா இப்போ உங்களுக்கு ரிட்டன் நான் அவங்களுக்கு அர்ஜென்ட்டு தான் பேகு. இப்போ நான் எத்தனை இவ்வளோ தொலைவு போகிறேன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நான் போய் வரணும். போயிட்டு ரிட்டன் சும்மா வர முடியாது. அவங்க அதை தான் யோசித்தாங்க, நீங்கள் எத்தனை போட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு வராதிங்க, நாளைக்கே ஒருவே வந்துடுங்க, பேக் ரிட்டனும் எடுத்துன்னு போவீங்க, அதனால் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட அப்படின்ட்டாங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் பொறுமையாக தைச்சிருப்பேன். அப்படின்னா இல்லைங்க, எனக்கு தெரியாது நீங்கள் தப்பீங்க அப்படின்ட்டுனாங்க. சரி, அதோட நான் என்ன பண்ணேன், அப்படியே உடம்பெல்லாம் அச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு செகண்டு கூட நான் அப்படி திரும்பல. டைம் வச்சு தான் தைப்பாங்க. இந்த வாட்ச் கூட இங்கேயே இருக்குது. நான் பார்டர் பேக் தைச்சினா மட்டும்தான் அந்த வாட்ச் இங்கே வருமே. எத்தாந்து வச்சுட்டு நான் டைம் வச்சு தைச்சினா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு, சரி முடிச்சு வரையும் லாபம்ன்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதோட கம்முன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கும்போது நான் சமையல் செஞ்சுன்னு இப்படியே டைம் போயிடுச்சு. மறுநாள் தான் அந்த பேகு, அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தது பாதி, மறுநாள் எடுத்துன்னு போடும்போது பாதி தான் எடுத்திருப்பேன். இந்த ஒரு இதுவில் தான் டென்ஷனில் தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோவில் தெளிவாக உங்ககிட்ட இதை பற்றி சொல்லவே முடியல. நான் எவ்வளோ நாள் அந்த பேக் முடித்தேன், எவ்வளோ அமௌண்ட் எடுத்தேன் அப்படின்றத இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அதனால் சரி, இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லிடலாமே, ஏன்னா உங்களுக்கும் தெரியணும்ல நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், நான் என்னால் எவ்வளோ முடிஞ்சிச்சு அப்படின்ட்டுன்னு. அதனால் எனக்கு நான் எவ்வளோ சம்பாரிச்சுன்றதை அந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேங்க. மொத்தம் 5 நாள் ஆச்சுங்க எனக்கு பேக் தைக்கிறதுக்கு. அந்த 5 நாளில் நான் 2 நாள் ரெஸ்ட்டு தான் எடுத்த சொல்ல போனால். இருந்தாலும் நான் கணக்கு வச்சுக்கிறேன். புதன்கிழமை வாங்கிக்கணும் வாங்கின்னு வந்தது ஈவினிங் தான், சாயங்காலம் தான் வாங்கிக்கணும் வந்தேன். அதனால் அதை கணக்கு விட்ருங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5 நாள். 5 நாளில் அந்த பேக் முடிச்சு கொடுத்துட்டு நான் எவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா 1750 ரூபா. நான் இது பெருமையாக சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னாலையும் முடியும். ஒரு கம்பெனிக்கு போயிட்டு கூட ஒருத்தருக்கு இல்லை கையை கட்டி பதில் சொல்லிட்டு கூட நான் மாதம் 4000 5000 தான் சம்பாரிச்சினேன். நல்லா இருக்கும்போது பார்த்துக்குவாங்க, உடம்பு சரியில்லைன்னா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வரணும்ல, 2 நாள் அப்படி நான் லீவ் எடுத்தனாலுமே கையை கட்டின்னு போய் பதில் சொல்லணும்.
யார்கிட்ட ஹெச்ஆர் கிட்ட சொல்லணும், மேனேஜர் கிட்ட சொல்லணும், அதுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லிட்டு லீவ்லான்னு சொல்லி ஹாஃப் டே ஆகும். நான் 2 நாள் லீவ் போட்டு போகிறேன்னா மறுநாள் அன்றைக்கி ஃபுல்லாக நான் திரிகிறதுக்கு ஹாஃப் டேக்கு மேலே தான் என் மிஷினில் போய் உட்காரணுமே. மிஷினில் உட்காந்துமே அன்றைக்கி கணக்கு கொடுத்துட்டு வரணும். ஒரு நாளைக்கு எங்களுக்கு இவ்வளோ கணக்குன்னு டார்கெட் போட்டு எங்கே போய் வேணாலும் சொல்லி ஏன்னா ஊன் தப்பு, நீ லீவ் போட்டு வரதான் போய் சுற்றுற, எனக்கு தேவை கணக்குன்னு சார்ஜென்ட் சொல்லுவாங்க. மேனேஜர் ஹெச்ஓடி எல்லாரையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அந்த டேபிளில் மிஷினில் போய் உட்காரும்போது அந்த சார்ஜென்ட் வந்து இத்தனை பேர் எங்கள் டேபிள் இவ்வளோ கணக்கு அப்படின்னு டார்கெட் நோட்டில் டோட்டல் போட்டுருவாங்க. அப்போ போட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா நான் ஹாஃப் டேக்கு மேலே போய் உட்காந்தா கூட என் கணக்கு நான் குத்துட்டு தான் வரணுமே தவிர ஒன்றுமே பண்ண முடியாது. சாப்பிட மாட்டேன், டீ டைம் போக மாட்டேன், லஞ்சுக்கு போக மாட்டேன், கட எல்லாரும் போயிடுவாங்க. நான் ஒண்டி இதே மாதிரி தான். இப்போ எப்படி நான் சொல்கிறேன் டைம் வச்சு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் வச்சு அடிப்போம். வாட்சிக்க கழுதி மாட்டிடுவோம். மாட்டிட்டு கடன்னு 1 ஹவருக்கு இவ்வளோ 1 ஹவருக்கு அவ்வளோன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போக மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டேன், எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். நானும் கிடையாது, அங்கே வேலை செய்கிற எல்லாருமே சொல்கிறேன். ஷூ கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு லேடிஸ்க்குமே இந்த கஷ்டம் தான் படுறாங்க. ஏன்னு கேட்டால் வீட்டு சூழ்நிலை நம்ம ஒரு கஷ்டத்துக்கு அவசரமாக போகிறோம். அந்த கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நீ எதனா பண்ணிட்டு போ, எனக்கு தேவை கணக்கு, நீ என்னென்னா பண்ணி நீ சாப்பிடா கண்டிப்போ, உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லைன்னா அப்படிலாம் பார்க்க மாட்டேன். இதே இந்த 5 நாளில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது ஏன் வேலை. 5 நாளில் 2 நாள் நான் ரெஸ்ட் எடுத்தேன், 3 நாள் நான் உட்காந்து தைச்சேன். கஷ்டப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 3 நாள் கஷ்டம் அங்கே 30 நாளும் போடுவோம். அந்த 30 நாளுமே பட்டாலும் அந்த 4000 5000 தான் சம்பளமே எனக்கு வரும். இதை வந்து நான் எப்படி பெருமையாக சொல்கிறது தான், நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் உங்ககிட்ட இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் சீரியஸாகவே அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ தச்சுமே உட்காந்து எனக்கு இவ்வளோ தான் சேலரி வரும். மாதம் போனஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னுவாங்க, அந்த போனஸுமே எனக்கு பாதி தான் வருமே. ஏன்னா வந்து லீவ் அதிகமாக போடுறோம். அதுக்கப்புறம் அட்னஸ் காசு வராது, லீவ் காசு வராது, எதுவுமே வராது. இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குங்க. பிஎஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக அமௌண்ட்டு தான் வரும். இப்படிலாம் நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். இதனால் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்குமே அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு வயிறு ப்ராப்ளம், ஏன்னா தண்ணி குடிக்கிறது கிடையாது, பாத்ரூம் போகிறது கிடையாது, இந்த ப்ராப்ளம் அதிகமாகிட்டு நான் இது அந்த எவ்வளோ சம்பாதிச்சுன்னா அதில் பாதி நான் ஹாஸ்பிட்டலுக்குமே கொடுத்துருப்பேன். நான் அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டுருக்கேங்க. என்ன மாதிரி எத்தனை லேடிஸ் இந்த கஷ்டம் படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பட்டிருக்கேன். எனக்கு வேலைக்கு போகணும்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. ஆனாலுமே வீட்டில் வந்து இங்கே நான் ஒண்டி தான் இருக்கணும். விட்டுன்னு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். இப்போனாலும் பேக் தைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் நம்ம இருக்கிறோம்னா தூங்குவோம், இது பண்ணி வெயிட் போட்டுனே போவோம். ஒரு பக்கம் அந்த உடம்பு ப்ராப்ளம். சரி இப்படி வெளியே போயிட்டாக்கா நம்மளுக்கு ஒரு பேச்சு தோணும். ஃப்ரெண்டுங்க நிறைய பேருக்கு பேசிக்கினே நம்ம அப்படி ஒரு டைம் போவோம். அப்படி ஒன்று. இன்னொன்று நம்மளால முடிஞ்சு நம்ம இருக்கிறது சிட்டியில். கிராமத்துலன்னா செலவு கம்மிங்க. நான் கிராமத்துலேயுமே லைஃப் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். கிராமத்தில் 10 ரூபா கூட செலவு கிடையாது ஒரு நாள் பொழப்பு ஓட்டினேன்னா. அந்த லைஃப்மே வாழ்ந்துக்கிறேன். ஏன்னா ரேஷன் அரிசி சாப்பிடுவாங்க வீட்டில். அப்புறமா இல்லைனாக்கா நிலத்தில் விளையிற பயிர் அந்த நெல் கொத்தின்னு வந்து அதை வச்சு செய்வாங்க. கீரை வைப்பாங்க, கத்திரிக்காய் ஆகட்டும், அவரைக்காய் எதுவும் இருந்தாலும் செடியில் சொரக்காயிலேருந்து எல்லாமே நம்ம தோட்டத்தில் என்ன ஆகுதோ அதை தான் செய்வோம். ஆனால் சிட்டியில் அப்படி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு கட்டாயமாக ஒரு 100 ரூபாயாவது நம்மளுக்கு இங்கே வந்து செலவு பண்ணாதான் இன்றைக்கோட பொழுது போகுமே. இந்த சிட்டி சைடில் சொல்கிறேன். நான் கிராமத்து லைஃப்பும் வாழ்ந்துருக்கேன், சிட்டி லைஃப்பும் வாழ்ந்துருக்கிறேன். அதனால நான் சொல்கிறேன், ஒரு லேடிஸ் வந்து ஏன் வேலைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்ஸு வந்து ஒருத்தர் மேலேயே மொத்த பாரத்தையுமே நம்ம தூக்கி போட முடியாது. ஒரு கால்வாசி அவங்க முக்கால்வாசி அவங்க பாரம் தூக்குறாங்கன்னா நம்ம கால்வாசி சும்மா ஒரு கொஞ்சமாவது நம்ம எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப அழுத்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்மளால முடிஞ்சு நம்ம சம்பாதிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நம்மளுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு தைரியம் இருக்கும். நம்மளுக்கும் என்ன ஆகுன்னா நம்மளும் வந்து அவங்கள டென்ஷன் பற்றாமல் அவங்களுக்கும் நம்மளை குத்த மாதிரி இருக்கும், நம்மளும் சம்பாதிக்கணுன்ற ஒரு மன திருப்தி இருக்குங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் நினச்சேன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து பசங்களை பார்த்துன்னு இருக்கிறதுக்கும் எனக்கு தெரியும். ஆனாலுமே நான் இப்போ வரையும் அந்த வேலையை நான் செஞ்சதே கிடையாது. என்னால் முடிஞ்சது இப்போ வரையும் நான் சம்பாரிச்சுன்னு தாங்க இருக்கிறேன். நான் 12 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ வரையுமே நான் சம்பாரிச்சுன்னு தான் இருக்கிறேன். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு லேடிஸுமே சொல்கிறாங்க, ஜென்ஸு நல்லா அவங்க 30,000 இல்லைங்க, ஒரு நாளைக்கு 50,000 கூட சம்பாதிக்கிட்டோங்க, ஒரு மாதம் 50,000 கூட சம்பாதிக்கிட்டோம். ஆனாலுமே அந்த 50,000த்துக்கு செலவு இருக்கும். ஏன்னா நம்மளால் கரெக்டாக நம்ம இன்றைக்கி என்ன சம்பாதிக்கிறோமோ கைக்கு ஏற்ற வீக்கம்னுவாங்க. இன்றைக்கி நான் 10,000 நம்ம சம்பாதிக்கிறோம்னா அந்த 10,000 செலவு இருக்கும். நம்ம மாதம் 50,000 சம்பாதிக்கிறோம்னா அந்த 50,000த்துக்குமே செலவு இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை அவங்க சம்பாதிக்கிறாங்களே அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவங்கவுங்களுக்கான பிரச்சனை அவங்கவுங்களுக்கு இருக்க தான் செய்யும். அந்த 50,000 சம்பாதிக்கிற இடத்துல ஒரு 10,000 வந்து அவங்களுக்கு 50,000 ஃபுல்லாக செலவாயிடுச்சுன்னா ஒரு பொண்டாட்டி வந்து ஒரு 10,000 சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த 10,000 வந்து சேவிங் மாதிரி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு லேடிஸுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்பாதிங்க. அது எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ₹10 இருந்தாலும் அது உங்கள் கஷ்டம். நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்காருக்கு மனசு திருப்தியாக கொடுங்க. அதுதான் உண்மையான லைஃபுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். 5 நாளில் வந்து நான் ₹1,750 சம்பாதிச்சேன். எனக்கு அது திருப்தி தான்.
இன்னும் நான் சாதா பேக் தைச்சேன்னா ஒரு நாளைக்கு 800 ரூபாயே எடுப்பேன் தான். அதாவது ஒன்று ஏற ஒன்று தாயவும் இருக்கணும். இதில் நம்ம ஒரே மாதிரியே லைனாக போகவே கூடாது. ஒன்றுத்துல வரும் ஒன்றுத்துல போகும். பார்டர் பேக்குன்னு பார்த்தாக்கா அது கொஞ்சம் கஷ்டம். சாதா பேக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸி. இதுதான் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எத்தனையோ லேடிஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, எனக்கு வேலை சொல்லுங்கன்னு சீரியஸாகவே சொல்கிறேங்க. நான் வாங்குற இடத்துல நம்பர் கூட நான் கொடுத்துட்றேன், நான் கேட்டு கூட. ஆனாலுமே அங்கே வந்து ஆள் கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால தான் நான் சுண்ணாம்பு தெருன்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஆர்டர் கடைங்க நிறைய இருக்குது. ஒருத்தர் ஒரு கடையில் இப்போ ஒருத்தர் போயிட்டு சோழிங்கவரத்துலேருந்து நான் வேலூர் தான் சொல்லிட்டு எங்ககிட்ட அட்ரஸ் கேட்டாங்க. நான் சொன்னேன் சுண்ணாம்பு தெருவுலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சோழிங்கவரத்துலேருந்து இங்கே வந்து கேட்டால் பேக் எப்படிங்க கிடைக்கும்? ஏன்னா உங்களுக்கு அந்த பெட்ரோல் போகிறதுக்கே சரியாக போயிடும் வண்டிக்கு. இன்னொன்று, நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க வந்து நீங்கள் வாங்கின்னு போகிறீங்க இந்த பேக்னா கூட அந்த ஏரியாவில் கேட்டு நம்ம வாங்கி, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களால் பேக் ரிட்டர்ன் கொடுக்க முடியல அப்படின்னும் போது அவங்களே கூட வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் இங்கேருந்து சோழிங்கவரத்துலேருந்து நீங்கள் வேலூர் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேயே தான் ட்ரை பண்ணணும். உங்களுக்குமே சொல்கிறேன், கொடுக்குறவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது, வாங்குறவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. நீங்களுமே அங்கே வந்து பெட்ரோல் போட்டு இங்கே வரணும். இவங்களுமே உங்ககிட்ட கொடுத்துட்டு தெரிஞ்ச ஆளுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும். இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். அதனால சொல்கிறீங்க, அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவிலையுமே இருக்குது, ட்ரை பண்ணலாம். அது எப்படி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்குமே தெரியல, நான் அதை எப்படி விளக்கத்துன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து கடையுமே இப்போ கூகுளில் சொல்கிறேன். நான் பெரிய பெரிய கடைங்க தான் போடுறாங்க, சின்ன சின்ன கடைங்க வந்து போடுறது கிடையாது நம்பரு. ஏன்னா கடை ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தான் இது வந்து இந்த மேப்லேயுமே போடுறாங்க. அதனால நான் இதை சிம்பிளாகவே நான் சொல்கிறேங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலையுமே இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், விடாதீங்க. இதில் லாபம் இருக்குது. வீட்டில் இருந்துன்னே உங்களால் முடிஞ்சு நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் இது ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், என்னால் முடிஞ்சதுக்கு நான் கேட்குறேன். நான் இந்த பேக் கார்க்கில் கூட கேட்டு நான் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்குதான்னு மட்டும் நான் கேட்டு கூட என்னால் என்ன பண்ண முடியுன்றதை நான் ட்ரை பண்ணுறேன் நான். அதனால் எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லா லேடிஸ்க்குமே இது முக்கியமான ஒரு விளக்கமாக இருக்கும். என்ன மாதிரி எத்தனையோ இடத்துல வேலைக்கு போய் எத்தனையோ பேர்கிட்ட கை கட்டி கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறாங்க. நம்ம வெளியே ஒரு இடம் வேலைக்குன்னு போயிட்டாவே நம்ம அடிமை தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அடிமை மாதிரி கையை கட்டின்னு ரொம்ப கஷ்டம். அந்த வேலை மென்டல் டார்ச்சர். நம்ம வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம வந்து திருப்பி பேசுவோம், நீ எப்படி என்ன இந்த வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ள அந்த ஈகோ வந்து இதுவாகும். ஆனால் நம்ம வெளியே வேலைக்குன்னு போயிட்டா அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்குமே நம்ம அமைதியாக இதுவரையும் வரும், திருப்பி பேச முடியாது. ஏன்னா டேஸ்ட்டாக அடுத்த செகண்ட் வேலையை விட்டு போன்னு சொல்லுவாங்களோ. கடைசியாக நான் வேலை விட்டு நிற்கும்போது நான் பேசிட்டு தான் நின்னேன். சீரியஸாகவே நான் சொல்கிறேங்க, இந்த வேலையே எனக்கு தேவையில்லைன்னு தீர்த்து பேசிட்டு தான் நான் நின்னனே. அந்த அளவுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி பேசும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய எப்படி சொல்கிறது, எனக்கு ஈகோ தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு, எனக்கு வேலை ஃபஸ்ட்டு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அடிமையாக நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் தூக்கி போட்டு வாங்க, நான் ஒரே நாள் என் வேலையை தூக்கி போட்டு வந்தேங்க. இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் தான். நிறையவே நடந்திருக்குது, இது ஒரு இடம் கிடையாதுங்க, நிறைய நடந்திருக்குது. நான் வேணால் அதெல்லாம் கூட முடிஞ்ச ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் அது ஃபுல்லாக பேசியிருந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் என்னால் முடிஞ்சு என் லைஃப்பில் நடந்தது நிறைய பேர் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். நான் சொல்கிறது இப்போவும் நடந்துன்னு இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னான்றது. சரி வாங்க, இப்போ வரையும் நான் சொல்லிட்டு, நான் போன பேக் வந்து நான் எவ்வளோ வாங்கினேன், நான் எத்தனை நாள் தைச்சேன், அது எவ்வளோ அமௌண்ட் எத்தனை சொல்லிட்டேன். நான் வாங்கினது பார்டர் பேக்குங்க, அதுவுமே அப்புறமா வந்து 5 நாளில் தைச்சேன். 1750 ரூபா. 5 நாளில் 1750 ரூபா நான் சம்பாதிச்சேன். இப்போ என்ன பேக் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சாதா பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து கடை பேக் கிடையாது, முகூர்த்தம் தான். நல்லா பார்த்துக்குங்க. இதுவுமே நான் ஷேர் பண்ணிடுறேன். எங்கடி டேட்டை காணும், டோர்க்கு 2/7/2025. இது நான் எவ்வளோ பேக் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1500 பேக் வாங்கியிருக்கேன். நான் இங்கே பாருங்கள், பாதி பேக் இங்கே இருக்குது, குடி ஏற்றிட்டேன். பாதி பேக் நான் ஏற்ற வேண்டியது இருக்குது. இதை வந்து என்னைக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று சாயங்காலம் வாங்கினேன். நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வாங்கியிருக்கேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொடுத்துடணும். எனக்கு எத்தனை நாள் டைம் இருக்குன்னா 3 நாள் இருக்குது. என்னால் 3 நாள் இது முடியுமா? தாராளமாக முடிக்க முடியும். ஏன்னா 3 நாள் 1000 பேக் முடிக்கிறோம். 3 நாளில் 1500ன்றது தாராளமாக பொறுமையாகவே முடிக்கலாம். அதனால் நான் முடிச்சிடுவேன். நான் சொல்கிறேன், நான் மறுபடியும் அதை நான் முடிச்சுதான் இல்லை முடிக்கலையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரியும் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரியும் இருக்கலாம். இப்போ நான் வந்து வெளியே வந்துட்டேன். நிறைய பேர் வெளியே வர முடியாமல், அடுத்த தொழில் இல்லாமல் செய்ய முடியாமையும் வேறு வழி இல்லைன்னு அந்த வேலைக்கு போகிறவங்களாவே இருக்கலாம்.
இது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. நீங்கள் சுயமாக இருங்க. அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு துளி கூட கிடையாதுங்க. வீட்டில் இருந்துங்க நம்ம தொழில் நம்மளே ஓனர் நம்மளே எல்லாராலையும் அது முடியுமான்னு கேட்டாக்கா தெரியல எனக்கு. அந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓனராக இருந்து பாருங்க. ஏன்னா நான் அப்பத்துலேருந்தே இருந்து பாருங்க. கண்டிப்பாக அது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அடுத்தவங்க கிட்ட போய் அந்த மென்டல் டார்ச்சர் வந்து வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிங்க. நீங்க எந்த தொழில் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்க முதல் விஷயம்.